வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகே ஹெல்த் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது பெஸ்டிசைட்ஸ். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நிறைய ரசாயன கலவை, அதாவது கெமிக்கல்ஸ் கலந்துருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாப்புலேஷன், அதாவது 140 கோடி கிட்ட இருக்கிறோம் நம்ம இந்த இந்தியாவில். மக்களின் தேவைக்கு கண்டிப்பாக உணவு உற்பத்தியை அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் எல்லாருமே இந்த நாடே இருக்கிறது. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை அதிகமாக நம்ம ஒரு உணவுப் பொருளை அதிகமாக தயாரிப்பதற்கு சில விதமான ரசாயன சார்ந்த ஒரு கலவைகளை கெமிக்கல்ஸ் அவங்க யூஸ் பண்ணும்போது தான் அதிகமான விளைச்சலை கொடுக்க முடியும். அது ரொம்ப தவிர்க்க முடியாதது. ஆனால் அது நம்மளுக்கு டாக்ஸினா கழிவுகளை அந்த கெமிக்கல்ஸ் நம்ம உடலுக்குள்ள போகும்போது அது கழிவுகளாக மாறி நம்மளுக்கு நமது உடலுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தையும் ஒரு நோய்களையும் அந்த கெமிக்கல்ஸ் தருகிறது. ஸோ இதை தான் நம்ம டாக்ஸின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த டாக்ஸினை நம்ம எப்படி எடுப்பது, அதாவது 100% நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வியூவர்ஸ், நம்ம இந்த கெமிக்கலை நம்ம எப்படி எடுப்போம் இந்த உணவுல இருந்து அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த கெமிக்கல்ஸ், அதாவது இந்த டாக்ஸின் அப்படிங்கிறது நமக்கு உடலுக்கு எப்படிலாம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதத்தை சொல்லலாம். ஒன்று நீர், நாம் குடிக்கும் நீர் மூலமாகவும் இப்போ நிறைய இந்த குளோரைடு அப்படின்னு கலக்கிறாங்க. ஸோ இந்த நீர் மூலமாகவும் அசுத்தமான தண்ணியை குடிப்பதாலும் நமக்கு இந்த உள்ள கழிவுகள் உள்ளே செல்கிறது. அது காற்று, நாம் பிராணவாயு சக்தியை மூச்சை உள்ளே இழுக்கும் போது பல கழிவுகள், சுத்தமில்லாத காற்றுனால பல கழிவுகள் உள்ள போகிறது. ஸோ இது நம்ம உடம்பே தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறது. அந்த நல்ல காற்றை பிராண சக்தியாக மாற்றிக்கொள்ளும். நமக்கு வேண்டாத கெட்ட காற்று CO2 வெளியில வந்துடுது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், இந்த கெமிக்கல்ஸ் உள்ள போறதுக்கு நம்மளுடைய உணவுகள் தான். நாம் உண்ணும் உணவாக, அதாவது உண்ணும் உணவில் இருக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்கள், கீரைகள், எந்த உணவாகட்டும் இன்னைக்கு கண்டிப்பா கெமிக்கல்ஸ் இல்லாத உணவு நம்ம காண்பது அல்லது கண்டுபிடிப்பதும் மிக மிக சிரமம். ஸோ இந்த உணவு தான் அதிகமான பெஸ்டிசைட்ஸ், அதாவது நம்மளுக்கு அதிகமான டாக்ஸினை உள்ள கொடுக்குது. ஸோ இது ஒரு 3 விதமான இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய எல்லா, அதாவது வெண்டர்ஸ்லையும் பழங்களையும் மார்க்கெட்லேயும் போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கூகுள் மூலமாகவும் கலெக்ட் பண்ணிட்டு தான் நான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் 3 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று ரைப்பனிங் ஏஜென்ட்ஸ், அதாவது நம்ம எப்படின்னா பழங்களை பழுக்க வைப்பதற்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் தான். இது கால்சியம் கார்பைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லா இப்போ சீசனில் கிடைக்கக்கூடிய மாம்பழங்கள் மற்றும் வாழைப்பழங்கள், தக்காளி, இது போன்ற பழங்களை எல்லாம் பழுக்க வைப்பதற்காக யூஸ் பண்ணக்கூடிய கால்சியம் கார்பைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் தான் ரைப்பனிங் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு வகையில் பழுக்க வைப்பதற்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் ஆகும். அடுத்தது உங்களுக்கு கோட்டிங் ஏஜென்ட், அதாவது மேலே கோட் பண்ணுறது. இது எப்படின்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிளில் மேலே வேக்ஸ், DPA அப்படிங்கிற ஒரு 2 விதமான கெமிக்கல்ஸ் இதில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. இதில் அதாவது எப்படின்னா இது நம்ம வேக்ஸை தடவும் போது லாங், அதாவது ரொம்ப தூரத்திலிருந்து இம்போர்ட் பண்ணுற பழங்கள், ரொம்ப தூரத்திலிருந்து பல வெளி மாநிலத்திலிருந்து நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருட்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்கும் இந்த வேக்ஸ், அதாவது இந்த பெட்ரோலியம் ப்ராடக்டான வேக்ஸ் மற்றும் DPA அப்படிங்கிற இந்த ஒரு ஏஜென்ட்டை அதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெஸ்டிசைட்ஸ், அதாவது பூச்சிக்கொல்லிகள். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது நம்ம அதாவது அக்ரிகல்ச்சர், விவசாயம் செய்யும் காலத்திலே வேருக்கே இதை ஊற்றி விடுறாங்க. சிலர் செடி மீது தெளிக்கிறார்கள். ஸோ இப்படி பல விதத்தில் இந்த பெஸ்டிசைட்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது 3 முறையில் நம்ம இந்த கெமிக்கல்ஸ் நமது உடல் உள்ளுக்குள்ளே செல்கிறது. ஸோ இதை நம்ம எப்படி களைவது, இந்த அதாவது முக்கியமான உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் மட்டும்தான். இதில் நம்ம உணவை 100% நம்ம எடுக்க முடியாட்டியும் ஒரு 95% நாம் இந்த பெஸ்டிசைட்ஸ்லேருந்து, இந்த ரசாயன கலவைகளிலிருந்து நாம் வெளிவருவதற்கு இந்த விஷயங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மிக மிக முக்கியமானதாக இருக்கும். ஸோ உதாரணம், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பெஸ்ட்டு இந்த பெஸ்டிசைட்ஸ் உணவில்
நீங்கள் கெமிக்கல்ஸை வந்து தவிர்க்கணும்னா பேக்கிங் சோடா, அதாவது எல்லா கடையிலையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பேக்கிங் சோடாவை எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஈட்டபிள் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இல்லை காய்கறிகள் எதாக இருந்தாலும் அதை வந்து ஒரு 15 to 20 minutes வந்து ஒரு தண்ணியில் ஊற வச்சு அந்த காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துட்டு ரன்னிங் வாட்டரில் நல்லா கழுவிட்டீங்கன்னா இந்த பெஸ்டிசைட்ஸ்லேருந்து வெளியில் வரலாம். ஸோ அடுத்ததாக ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம என்ன பண்ணணும்னா ஈட் லோக்கல் ஃப்ரூட்ஸ், அதாவது நமது ஏரியாவில் வந்துட்டு லோக்கல் வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்குதோ அந்த வெஜிடபிள்ஸ் மற்றும் ஃப்ரூட்ஸே வந்துட்டு நீங்கள் சாப்பிட கற்றுக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வர்றதோ அல்லது வேறு இடத்துல நம்மளுக்கு சீசன் இல்லாமல் கிடைக்கிறதோ இந்த மாதிரி பழங்களையும் இந்த மாதிரி காய்கறிகளையும் வந்து நீங்கள் சாப்பிடாம சீசனில் என்ன கிடைக்கும், இந்த சீசனில் வந்து கிடைக்கக்கூடிய காய்கறிகளுக்காகட்டும் சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களையாகட்டும் நம்ம அந்த டைமில் யூஸ் பண்ண நம்ம வாங்கி அதை வந்து சமைத்து சாப்பிட்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லோக்கல் இந்த நம்ம ஏரியாவில் நம்ம சீதோஷ்ண நிலைக்கு என்ன காய்கறிகள் பழங்கள் வந்து நம்ம ஏரியாவில் விளையுதோ அந்த மாதிரி பழங்களையும் காய்கறிகளையும் வந்துட்டு நீங்கள் வாங்கி நீங்கள் சாப்பிட தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். ஸோ இது வந்து 2வது வகை. அடுத்தது வந்து நீங்கள் சமைக்கும் போது லிட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பொட்டேட்டோ, நீங்கள் உருளைக்கிழங்கோ அல்லது ஏதோ ஒரு காய்கறிகளே வந்து நீங்கள் சமைக்கும் போது நீங்கள் அந்த லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணாமல் வெளியில் திறந்து வச்சுட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்து அதை அப்படி வதக்கும் போது நீங்கள் கொஞ்சம் திறந்து வச்சிங்கன்னா அதனுடைய கெமிக்கல்ஸ் வந்து ஓரளவுக்கு போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முறை வந்துட்டு எப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் கேபேஜ் எடுத்துக்கிறீங்க, முட்டைக்கோஸ் ஆனியனும் எடுத்து நீங்கள் சமைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு லேயர், அதாவது ஒரு லேயரை வந்து நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் ஆனியன் ஆகட்டும் அல்லது கேபேஜ் ஆகட்டும் இந்த மாதிரி லேயர்ஸ் இருக்கிற காய்கறிகளையோ அல்லது பழங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதனுடைய லேயரை வந்து எடுத்துட்டு நீங்கள் அடுத்த லேயரை வந்து கட் பண்ணி யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கிற பெஸ்டிசைட்ஸை வந்து நம்ம குறைப்பதற்கு மிக மிக உதவியாக இருக்கும். ஸோ அடுத்த இன்னொரு முறை என்னங்கன்னா, எப்போவுமே வந்து நீங்கள் ஆர்கானிக் ஃபுட்ஸை வந்து யூஸ் பண்ண கற்றுக்குங்க. அதாவது ரொம்ப கஷ்டம் தான், பிகாஸ் ஐ நோ இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். நம்ம எல்லா உணவுடையும் வந்து ஆர்கானிக் ஃபுட்ஸை வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா ஆர்கானிக்குன்னு போனாவே நம்மளுக்கு ஒன்று வந்து மிக மிக விலை அதிகமானது, 2வது வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா அதிலே வந்து 100% வந்து ஆர்கானிக்காக அதிலே வந்து கெமிக்கல் கலக்கலையா அப்படிங்கிறது வந்து நோபடி கேன் கிவ் எ கேரண்டி. ஸோ யாருமே வந்து கேரண்டியாக சொல்ல முடியாது. அதிலே வந்து ஒரு வேளை கெமிக்கல்ஸ் இருக்கலாம். இந்த 2 விஷயத்தினால பட் இஃப் இட் இஸ் whenever it is possible உங்களால் எப்பெல்லாம் வந்து ஆர்கானிக் பொருளை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ அப்போல்லாம் வந்து நீங்கள் அந்த ஆர்கானிக் பொருளை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்த இன்னொரு முக்கியமான ஒரு முறையை நான் சொல்கிறேன், இது ஆயில் புல்லிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு ரிமூவ் ஆல் த டாக்ஸின்ஸ் ஃப்ரம் யுவர் பாடி. காலையில் எந்திரிச்சோன்னே, ஏன்னா நமது நாக்கு இருக்குது இல்லைங்களா, நாக்கு வந்து ரொம்ப கனெக்டட் வித் ஆல் த ஆர்கன்ஸ். நம்மளுடைய இதயம், கல்லீரல், மண்ணீரல், பேன்க்ரியாஸ், நம்மளுடைய ஸ்பிளின்னு, இப்படி கிட்னி, இப்படிப்பட்ட மேஜர் உறுப்புகளில் வந்து கனெக்ட் ஆனது தான் வந்து இந்த நாக்கு. அதனால் கண்டிப்பாக ஆயில் புல்லிங் பண்ணிங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்தனை டாக்ஸின்ஸை வந்து ரொம்ப சுலபமாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். நான் ஆயில் புல்லிங்கே வந்துட்டு நான் லிங்க் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து நான் இந்த வீடியோவுடைய லிங்க்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதில் பலவிதமான நன்மைகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான நன்மை தான் வந்து நம்ம உடலில் இருக்கிற அந்த டாக்ஸினை வந்து வெளியில் ஏற்றுக்கக்கூடியது. அதே மாதிரி ஹவு டு ரிமூவ் வேஸ்ட் ஃப்ரம் யுவர் பாடி அப்படின்னு இன்னொரு வீடியோ கொடுத்துருப்பேன். அதையும் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நமது உடலில் இருக்கிற அந்த டாக்ஸினை உடலுக்கு நம்ம தெரியாமல் உள்ளே போனால் அந்த டாக்ஸின் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகத்தில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல வந்து பேக்கிங் சோடா வாஷ் பண்ண நல்லா சோப் பண்ணிவிட்டு எல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் அதில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது வந்து ஈட் லோக்கல் ஃப்ரூட்ஸ், சீசனல் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். நீங்கள் அந்த காலகட்டத்தில் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ண கற்றுக்குங்க. ஆர்கானிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். whenever it is possible you can use those things. நீங்கள் குக் பண்ணும்போது வந்துட்டு கொஞ்சம் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த காய்கறிகளை வந்து வதக்கும் போது நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்துட்டு அதை வந்து வதக்கலாம். அடுத்தது வந்து இந்த லேயர்ஸ் உள்ள காய்கறிகளை வந்து கேபேஜ், ஆனியன்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் லேயரை வந்து எப்போவுமே வெளியில் எடுத்துகிட்டு அடுத்த லேயரை வந்து நீங்கள் கட் பண்ணி நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முறைகள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆயில் புல்லிங்கையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய டாக்ஸின்ஸ் வந்துட்டு எல்லாமே உடலில் இருக்கிற டாக்ஸின் வெளியில் வந்துடும். ஓரளவுக்கு நம்ம உணவு வந்துட்டு சாப்பிடும்போதும் அதிலிருந்து நம்ம அந்த உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சமைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த டாக்ஸின்ஸை வந்து குறைச்சிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன், இந்த வீடியோ வந்து மற்றவர்களுக்கும் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா வீட்லையும்
வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு வந்துட்டு எல்லா வீட்லேயும் வந்து நம்ம சாப்பிட்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.